அனைவருக்கும் கிருபா களஞ்சியத்தின் இணைய வணக்கம். சில பேரோட வாழ்க்கையில படுக்கையை விட்டு எழுந்துக்கும் போதே ஒரு விதமான குழப்பத்தோட, ஒரு சோகமான மனநிலையோட, சுறுசுறுப்பு இல்லாம ஏதோ ஒரு கஷ்டத்தோட எழுந்துக்குவாங்க. கடவுளே, இந்த நாள் எனக்கு நல்ல நாளா இருக்குமா? இந்த நாள்ல என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகுமா? இது வரைக்கும் விடுபட்ட அந்த வேலை சிறப்பா செய்ய முடியுமா? இப்படி பல்வேறு மன கஷ்டங்களோட அப்படியே இருந்துக்குவாங்க. அப்படி இருந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, துன்பமா இருக்கு, எடுத்த காரியம் எல்லாமே தோல்வியா போயிட்டு இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை? ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம்? நான் பேசாம இந்த உலகத்துல உயிர் வாழ்வதோட என் உயிரை மாய்த்து கொள்ளலாமே அப்படியெல்லாம் நினைக்கின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? யாருக்குத்தான் இல்ல கஷ்டம்? யாருக்குத்தான் இல்ல துன்பம்? யாருக்குத்தான் வரல தோல்விகள்? இந்த கஷ்டத்தை, இந்த துன்பத்தை, இந்த தோல்வியாக நம்ம நினைச்சோம்னா, அதையே நினைச்சுக்கிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. வாழ்க்கை சூன்யமயமாயிடும். நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. கலகலன்னு இருக்கக்கூடிய சிரிச்ச முகம் எப்பவுமே சோகமாவே இருக்கும். சரி, இதையெல்லாம் விட்டு அந்த சோதனை தடைக்கற்களை தாண்டி விட்டு எழுச்சியுள்ள ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழ வேண்டும். எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் தான் துன்பம் இருக்கு. அதை போராடி தாண்டி வர வேண்டும். வெற்றியே அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. பல போராட்டங்களுக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும். முட்களின் நடுவேதான் அழகான ரோஜா மலருகிறது. அடிபடுகின்ற கல்தான் அழகிய சிற்பமாகிறது. துளையிட்ட மூங்கில்தான் புல்லாங்குழலா இசையை தருகிறது. அதை போலதான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உடைச்சு அடிப்பட்டு பல சோதனைகளை சகிச்சு பசி, பட்டினி, வறுமை எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு உழைத்து ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் சொல்றாங்க இல்லையா? அப்படி கஷ்டப்பட்டோம்னா வாழ்க்கையில நம்ம முன்னேறலாம். சோதனைகளை சாதனையாக மாற்றிக்கொள்ளலாம். சாதனையாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. யாருமே கஷ்டப்படாம வாழ்க்கைக்கு முன்னுக்கு வர மாட்டோம். வியர்வை சிந்தாமல் யாருக்கும் வெற்றியே கிடையாது. ஆகவே என் வாழ்க்கை ரொம்ப துன்பமா இருக்கு, சோதனையா இருக்கு, இத்தோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி என் வாழ்க்கையில் வெற்றியே இல்லைன்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். கடுமையாக உழைத்து, கடுமையாக படித்து, கடுமையாக உழைத்து முன்னேறினார். உழைப்பு ஒன்றே உங்களை உயர்வாக்கும். உழைப்பு ஒன்றே உங்களை வெற்றியின் பாதையை கொண்டு செல்லும். எனவே சற்றே திரும்பி பாருங்கள், சற்றே திரும்பி பாருங்கள். எனக்கு ஒரு நல்ல காலனி இல்லையே, ஒரு நல்ல ஷூஸ் இல்லை, ஒரு செருப்பு இல்லையேன்னு தயங்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. காலையே இல்லாம இருக்கிறாங்க. ஆக நான் ஒருவேளை 2 வேளை நான் சாப்பிடுறேன் அப்படின்றான். ஆனா ஒருவேளை சாப்பிடாதவங்களோட இருக்கிறாங்க. ஆகவே நமக்கு மட்டும்தான் சோதனையை நினைத்து விடாதீர்கள். இன்னைக்கு அடுத்தவர்கள் ஒருவேளை அடுத்தவர்களையும் எண்ணி பார்த்தால் இந்த சோதனை அவங்களுக்கும் இருக்கும். அந்த சோதனையை வெற்றி பெறுவதுதான் இந்த அருமையான வாழ்க்கையாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு சோதனையை சாதனையாக மாற்றுவோம். நன்றி. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. சோதனைகள் இனி இல்லை, அதை சாதனை பூக்களாக வளரும். நன்றி, வணக்கம்.